இது பார்க்குறப்ப இது 4 ஷாட்டும் ஒரே ஷாட்டு. கீழேருந்து வந்து இங்கே திரும்பி இவர் கிட்ட போய் நிற்கிற வரைக்கும் ஷாட் வரும். இப்போ இந்த காதில் வர இன்புட்ஸ் எல்லாமே வந்துட்டு அவரே சொன்னது தான். ஆக்சுவலாக இது முன்னாடியே பிளான் பண்ணி, அதுவும் இந்த மாதிரி பிளாஸ்டர் தான் ஒட்டியிருக்கணுன்ற கொண்டு எல்லாமே பிளான் பண்ணி பண்ணது தான் இந்த விஷயம். காமனாக பெரிய படங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு 10 lakhs செலவாகும் ஒரு நாளைக்கு. அதுக்கு அதிகமானாலும் ஆகும், கம்மியாலாம் ஆகாது. இந்த மாதிரி இந்த டைரக்டர் தான் சேரணும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய தவம் இருக்காங்க. இது எல்லாமே எனக்கு ரொம்ப எளிமையாகவே கிடச்சிருந்தது. அது தெரிஞ்சு பண்ணணும் தெரியாமல் பண்ணணும்னு தெரில. அந்த டைமில் நம்ம எதாவது பண்ணணுன்றக்காக பண்ணிட்டு தான் நான் காலேஜே வருவேன். டெய்லி காலைல ஒரு திரைப்படத்துக்கு ஸ்டோரி போர்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? அதாவது டிஸ்கஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? இதை எங்கேருந்து உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க? இப்போது சிலர் ப்ரொடியூசருக்கு கொஞ்சம் புரிய வைக்கணும், நம்மளோட விஷயத்தை, அதுக்கு ஸ்கிரிப்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுன்னா அதை புரிய வைக்கணும் அப்படின்றக்காக சில இது முன்னாடியே பிளான் பண்ணி முக்கியமான ஒரு மாஸ்டர் ஃப்ரேம்ஸ் எல்லாம் பண்ணிப்பாங்க. இப்படி தான் என்னோட படம் இருக்க போகுதுன்னு ஒரு மூட் போர்டு மாதிரியான விஷயத்த க்ரியேட் பண்ணி பண்ணுவாங்க. இது ஒரு வகையான ஒரு இது. அடுத்து ஸ்டோரி போர்டாக எங்கே மெயினாக யூஸ் ஆகும் டெக்னிக்கலாக அப்படின்னா, ஸ்கிரிப்ட்லாம் ஃபைனல் பண்ணிட்டு ரிக்கி பண்ணிடுவாங்க. ரிக்கி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரி போர்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு இன்டோர் பண்ணுறோமா அவுட்டோர் பண்ணுறோமா எதாக இருந்தாலும் ரிக்கி முடிச்சதுக்கப்புறம் பண்ணணும். அப்படி இல்லை செட்டில் பண்ணுறோமா அதுனா செட் டிசைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஷார்ட் டிவிஷன் பண்ணி நம்ம டிராயிங் பண்ணணும். அப்போ தான் அது தெளிவாக யூஸ் ஆகும். இது பட்ஜெட் ரீதியாக ப்ரொடக்ஷனுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்பாக இருக்குது? ஐ மீன் ஏன்னா ஸ்டோரி போர்டு முன்னாடியே நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துரும். கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் ஷூட் போகிறாங்க அப்படின்னா நம்ம ஸ்டோரி போர்டு போட்டு போகிறதுனால ஒரு 8 நாள்லேயே முடிச்சிடும். காமனாக பெரிய படங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு 10 lakhs செலவாகும் ஒரு நாளைக்கு. அது அதுக்கு அதிகமானாலும் ஆகும், கம்மியாலாம் ஆகாது. இப்போ 2 நாள் செலவு பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபா மீதி ஆகும் ஸ்டோரி போர்ட் போடுறதுனால. இந்த மாதிரி ப்ரீ பிளான்டாக நம்ம முன்னாடி எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த ஷார்ட்ஸ் தான் எடுக்க போகிறோம். இப்போது ஒரு ஹீரோவோட க்ளோஸ்அப் வைக்கிறோம் அப்படின்னா அடுத்து அங்கே சஜஷன் ஷாட் வைக்கிறோம், ஷோல்டரில் வைக்கிறோம் அப்படின்னா அது டூப் தான், ஆட்டோமேட்டிக்காக டூப் வச்சு தான் எடுப்பாங்க. அப்போ ஒய்ட்லேயே ஒரு ஷாட் போகிறாரு, இல்லை ரொம்ப ஒய்ட்லேருந்து வராரு அப்படின்றப்பவே ஃப்ரண்டல் ஷாட் கூட டக்குன்னு கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டூப் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது ரேஞ்சு. அப்போ நம்ம ஸ்டோரி போர்ட் பண்ணுறப்போ டீட்டெயிலாக தெரிஞ்சிடும் எவ்வளோ ஷார்ட்ஸ் ஹீரோ இருக்காரு, இன்றைக்கி எவ்வளோ ஷார்ட்ஸ் இவரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அவரை எடுத்துகிட்டு அவரை ஃப்ரீ பண்ணிவிட்டு மற்ற டூப் ஷாட்டை அடுத்து எடுப்பாங்க. இதுக்கு ரொம்ப பெரிய யூஸாக இருக்கும். அப்போ மொத்த டீமுக்கும் தெரிய வரும். பிரிண்ட் காப்பி போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. ஸ்டோரி போர்டு அன்றைக்கி என்ன எடுக்க போகிறோன்றதை மட்டும் பிரித்து, எப்படி வழக்கமாக சீன் பேப்பர் அன்றைக்கி என்ன எடுக்க போகிறோமோன்னு வருமோ அதே மாதிரி ஸ்டோரி போர்டு இதுவாக வந்துடும். பிரிண்ட்டாக ஏடிஸு, அப்புறம் ஸ்பாட் எடிட்டரு, இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே கேமரா டிபார்ட்மெண்ட்டில் போயிடும். ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மெயினாக போகும். ஏன்னா இந்த ஃப்ரேம் தான் எடுக்க போகிறோன்னா அந்த ஃப்ரேமுக்குள்ளே உள்ள ஒர்க்கை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்லாம் இந்த பிரச்சனை சில இடத்துல இருக்கும். செட்டு போடணும், செட் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம அந்த ரூம்குள்ளே சமைக்கட்டில் மட்டும்தான் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ வரைக்கும் எடுக்கிறாங்கன்ற ரேஞ்சு தெரியாது. ஃபுல்லாக டீப்பாக எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ சப்போஸ் அந்த எல் டைப் மட்டும் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அது நம்ம ஸ்டோரி போர்டில் அதை பண்ணிட்டோன்னா இவ்வளோ தான் ஃப்ரேமில் வருது அப்படின்னு அதை மட்டும் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஈஸியாக முடியும். அந்த ஃப்ரேமுக்கான வேலையை டக்குன்னு முடிச்சிருவாங்க. இல்லைனா ஃபுல் டீட்டெயிலாக பண்ணிகிட்டு இருப்பாங்க கீழே வரைக்கும். இப்போ ஷார்ட் இவ்வளோ தான் வைக்கிறோன்னா அவ்வளோ இருந்தால் போதும். இப்போ நார்மலாக அது ஐடியா இல்லைன்னா கீழே சிலிண்டர் வரைக்கும் அது ஒரு ரெடி பண்ணி சிலிண்டர் வரைக்கும் செட்டப் பண்ணி கீழே உள்ள வெங்காய கூட ஏதாவது இருக்குன்னா இதெல்லாம் கூட வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ அந்த இதெல்லாமே சேவ் ஆகும். நிறைய படங்கள் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த படங்களோட அனுபவத்தை சொல்லுங்கண்ணே. மாவீரன், மகாராஜா, அந்த மாதிரி படங்களை ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி நான் அனுபவத்தை சொல்லுங்கண்ணே. இப்போ ஒவ்வொரு டீமுமே அங்கே நம்ம கற்றுக்கிறது இது வரைக்குமே புதுசாக தான் இருக்கும் எனக்கு. ஏன்னா இப்போது அஸ்வின் அவர்கிட்ட பண்ணப்போ அடுத்த படம் எனக்கு புதுசாக தெரியாது. ஏன்னா இப்போ அவரோட ஃப்ளோ என்ன, அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்ற விஷயம் கெயின் ஆகிடுச்சு. இப்போது நித்திலன் அவர் அவரோட பேட்டர்ன் எனக்கு புரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு டைரக்டர்கிட்டுமே புதுசாக நான் ஈஸியாக கற்றுப்பேன். நான் இவ்வளோ படங்கள் ஒர்க் பண்ணது எனக்கு உண்மையாகவே பெரிய ஒரு விஷயந்தான். ஏன்னா இந்த மாதிரி இந்த டைரக்டர் தான் சேரணும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய தவம் இருக்காங்க. அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட போய் எதாவது கற்றுக்கணும் அப்படின்ற விஷயம் இது எல்லாமே எனக்கு ரொம்ப எளிமையாகவே கிடச்சிது இந்த ஸ்டோரி போர்ட் பண்ணுறதுனால. டேரெக்டாக அவங்ககிட்ட டேரக்டர்கிட்ட அப்ரோச், கேமராமேன்ட்ட அப்ரோச் பண்ணுறது, எடிட்டர்கிட்ட டேரெக்டாக பண்ணுறது, இந்த 3 பேர்த்தோட மொத்த இதுவுமே இன்புட்ஸுமே எனக்கு அவங்க எப்படி பண்ணுறாங்கன்ற விஷயம் ஈஸியாக என்னால் எங்கேயுமே போய் கற்றுக்க தேவையில்லை. ஈஸியாக எனக்கு
புரிஞ்சிடும். அப்போது இப்போ அஸ்வின்கிட்ட ஒர்க் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இவர் நான் மாவீரன் ஒர்க் பண்ணுறதுனால அடுத்த படம் இதுதான் ப்ராசஸ்ன்னு தெரியும். இதுக்கு நான் முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிப்பேன். இப்போ நித்திலன் சார்ட்ட அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா லுக்கு அவர் மகாராஜாவோட லுக்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ணும். இப்போ அதில் வந்து இன்புட்ஸ் அது எனக்கு இன்புட்ஸாக கொடுத்தது எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்கான இன்புட்டாக கொடுத்தாங்க. நிறைய இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய பண்ணியிருப்போம். இதில் வந்து ஃபைனல் ஆனது வந்து இந்த மாதிரி போகலாம் அப்படின்ற விஷயத்த ஃபைனல் ஆனது. இந்த செக்குடு எல்லாம் முன்னாடியே அவர் ஃபிக்ஸ் பண்ணதான் இந்த பேலட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணதான் எல்லாமே. இப்போ இந்த காதில் வர இன்புட்ஸ் எல்லாமே வந்துட்டு அவரே சொன்னது தான். ஆக்சுவலாக இது முன்னாடியே பிளான் பண்ணி அதுவும் இந்த மாதிரி பிளாஸ்டர் தான் ஒட்டியிருக்கணுன்ற கொண்டு எல்லாமே பிளான் பண்ணி பண்ணது தான் இந்த விஷயம். அதேமாதிரினா மாவீரனில் வந்து உங்கள் ஒர்க் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. மாவீரனில் இப்போ ஃபுல் படமுமே நாங்கள் ஸ்டோரி போர்ட் போட்டோம். மேக்ஸிமம் ஒரு 80% இது எல்லாமே ஸ்டோரி போர்ட் போட்டு தான் போனது. அதில் ப்ராசஸ் எப்படின்னா செட்டு முடிச்சதுக்கப்புறம் செட்லேயே வந்துட்டு போயிட்டு ஒர்க் பண்ணுவோம். நான் டிஓபி டைரக்டர் 3 பேருமே செட்டுக்கு வந்துட்டு அங்கே வச்சு ஒர்க் பண்ணுவோம். பண்ணிவிட்டு இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கலாமா வேண்டாமா அதை ஒன்ஸ் ஃபிலோக்கிட்ட எடிட்டர்கிட்ட கேட்குறோம். இது போதுமா, இன்னும் ஏதாவது வேணுமா, இல்லை எந்த ஷாட் வேணும். அவரும் ஸ்கிப் பண்ணுவார். இந்த ஷாட் வேணாம் எனக்கு, அந்த ஷாட் ஒன்றே போதும், அதிலே எடுத்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் முன்னாடியே ஸ்கிப் ஆகிடும். ஸ்கிப் பண்ணிவிட்டு பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த டேஸ் வந்து ரொம்ப இதாகும். ப்ரீ பிளான்டாக ஒர்க்கு நல்லா போகும். பெரிய பிரச்சனையாக ஒன்றுமே தெரியாது. கேமரா கீழே இருந்து மேலே போகன்றதுக்காக இந்த ஏரோ போட்டு இங்கே ஹீரோ போகிறாரு. ஃப்ரேம் ஸ்டார்டிங் இங்கே தான் இருக்கும். இங்கேருந்து எப்படி போகிற கியூ வந்து இந்த மாதிரி ட்ராப் பண்ணுவோம். இப்போ சிங்கிள் ஷாட்டில் போகிறாங்க அப்படின்னா இப்போது இந்த 2 ஃப்ரேமையும் ஒன்றா போட்டு கண்டினியூ ஷாட்டுன்னு போட்டுப்போம். இப்போ இங்கேருந்து வந்து போகிறாங்க அப்படின்றது இந்த பக்கம் ஆக்சிஸில் ஒன்று, இந்த பக்கம் ஆக்சிஸில் ஒன்று வரைஞ்சிட்டா இந்த டெப்ரிஸ் எல்லாம் இங்கே உள்ள தெரியும் அப்படின்ற விஷயம்லாம் இங்கே கன்வே ஆயிரும். இது பார்க்குறப்ப இது 4 ஷாட்டும் ஒரே ஷாட்டு. கீழேருந்து வந்து இங்கே திரும்பி இவர்கிட்ட போய் நிற்கிற வரைக்கும் ஷாட் வரும். அப்படியே டில்ட் அப் பண்ணால் மேலே உடஞ்சிருக்கு அப்படின்ற விஷயம். இது 4மே வந்து ஒரே ஷாட்டு தான். ஆனால் நம்ம ட்ராயிங் பண்ணுறப்போ இந்த மாதிரி 4ஆக பிரித்து இந்த மாதிரி ஏரோஸில் ஃபாலோ பண்ணிக்கணும். ஒரு டேரக்டரோட மைண்ட் செட் ஒன்று இருக்கும், ஒளிப்பதிவாளர் கேமராமேனோட ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்கும். இவங்க 2 பேர் சேர்ந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுவாங்க. அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, அது எப்படி நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க? இல்லை பேசிக்கான, ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டில் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம வரைகிறது கரெக்டாக என்னன்னு தெரியாது, நம்ம ஒன்று வரைவோம். அது போக போக உங்களுக்கு ரிமோட்டாக அது கரெக்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ரேஞ்சுனா இங்கே ஸ்பேஸ், நெகட்டிவ் ஸ்பேஸ் இங்கே இருக்கும், பாசிட்டிவ் ஸ்பேஸ் இங்கே இருக்கும் அப்படின்ற விஷயம்லாம் வந்து ஈஸியாக கெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுவே நிறைய டைம் சொல்லுவார், எப்படி லென்சிங்கோடு பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க இந்த ரேஞ்சை. ஆனால் எனக்கு தெரியாமையே அதெல்லாமே இவ்வளோ ஒர்க் பண்ணுறனால எனக்கு தெரியாமல் இந்த ரேஞ்ச் வந்தால் இந்த லென்ஸில் இந்த ரேஞ்சு தான் இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்ற விஷயம் எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு ப்ரிப்பேராக இருந்துச்சு. விஎஃப்எஸ்க்கு ஒர்க் பண்ணும்போது அதுக்கு இருக்கிற ஒரு தொழில்நுட்பம் வேறு. நீங்கள் அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுவீங்கண்ணா விஎஃப்எக்ஸுக்கு? இப்போ விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ் ஒர்க் பண்ணுறப்போ சிஜி சூப்பர்வைசர் வந்து பக்கத்தில் இருப்பாங்க ஸ்டோரி போர்ட் பண்ணுறப்போ. இப்போ அது வந்து டிஸ்கஷன் பார்த்திங்கன்னா, இப்போ கேமராமேன் டைரக்டர் சொல்கிறோம்ல, அப்போ நான் இருப்பேன் ஸ்டோரி போர்ட் பண்ணுறதுக்கு. என் கூட பேரலாக விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அப்போ வந்து என்ன ஆகுனா, அவங்க பட்ஜெட்னு ஒன்று இருக்குது, இந்த பட்ஜெட் தான் விஎஃப்எக்ஸுக்கு கொடுக்குறேன்னு ஒன்று வச்சாங்கன்னா இப்போ இதுக்கான ஃப்ரேம்ஸாக தான் ஒர்க் பண்ணுவோம். இப்போ சில ஷார்ட்ஸ் ரவுண்ட் ரேலி போட்டு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அது ஃபுல்லாக 3Dயில் காம்போசிட்டிங் பண்ணணும். இப்போ அந்த விஷயமெல்லாம் வந்து இங்கேயே லாக் பண்ணுவோம். 3Dயில் பண்ணுறப்போ பட்ஜெட் அதிகமாகும். இப்போது ஸ்டாட்டிக்காக இங்கே வச்சு மிட் ஷாட்டில் ஹீரோ பேசிட்டுருக்காரு, பின்னாடி ஏதோ ஒரு சம்திங் இருக்குது அப்படின்னா அது க்ரீன் மேட்டர் ஷூட் பண்ணி பின்னாடி வந்து வெறும் மேட் பெயிண்டிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அதில் உங்களுக்கு தெரியாது நம்ம பார்க்குறப்ப. அதுக்கு வந்து பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிடுவோம். சில ஷார்ட்ஸ் ஃபீல் பண்ணி யோசிச்சிருப்பாங்க டைரக்டர். அந்த ஷார்ட்ஸ் வந்து நம்ம பண்ணுறப்போ டெக்னிக்கலாக சிஜியில் சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் வந்து இவங்க முன்னாடியே சொல்லி ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இது நான் போய் நம்ம ஒன்றுமே அது பிளான் பண்ணாமல் போய் எடுத்து அந்த பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது. இப்போது ஒரு 100 ஷாட் சிஜி இருக்குது அப்படின்னா அதை ஸ்டோரி போர்ட் பண்ணிட்டா ஷூட் போகிறதுக்கு முன்னாடியே, ரஷ் வரதுக்கு முன்னாடியே, ஃபுட்டேஜ் வரதுக்கு முன்னாடியே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சிஜியில் இந்த ஃப்ரேம்ஸுக்கு என்ன ஒர்க் பண்ணுமோ அந்த ஆக்சிஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் ஃபுட்டேஜ் வந்ததும் அதை வச்சு மேட்ச் பண்ணி பிளெண்ட் பண்ணுவாங்க. கான்செப்ட் ஆர்ட்னு ஒன்று வருது, அப்புறம் ஸ்டோரி போர்ட் ஆர்டிஸ்ட்னு ஒன்று வருது. ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்னென்ன? இப்போ ரெண்டுமே என்ன வித்தியாசம்னா, இது வந்து ஷார்ட் டிவிஷன் பண்ணுறது ஸ்டோரி போர்டுனா. ஷார்ட் டிவிஷனாக பக்காவாக என்னென்ன ஷார்ட்ஸ் வருதுன்றது ரேஞ்சோட ஷார்ட் டிவிஷன் பண்ணுறது, கேமரா மூமெண்ட்ஸ் இதெல்லாம் போட்டு. இப்போ கான்செப்ட் ஆர்ட்னா ஒரு உதாரணத்துக்கு
ஒரு விஷயம் இருக்குது. இப்போ மாவீரன் எடுத்துட்டிங்கன்னா அந்த சூசைட் சீக்வன்ஸ் இருக்குது. அது அதோட அந்த மூட் போர்டாக அந்த ஒய்டாக எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயம். அதில் பார்த்தீங்கன்னா லைட்ஸு இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். லைட்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ விண்டோவில் போடலாம். இப்போ இந்த பேக் லைட் இங்கே வச்சா தான் இவர் தெரிவார் இந்த ஒயிடில். அதனால பின்னாடி பேக் லைட்டில் ஒரு லைட் வைக்கிறது. இதே வந்து அப்படி அதே ஃப்ரேம் வந்து பேக்கில் வைக்கிறப்போ இந்த லைட் இங்கே இருக்கும். இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து அதில் ஷார்ட் டிவிஷன் பண்ணுவோம். எங்கெங்கேருந்து போகலாம், எந்த விஷயம்லாம் சிஜி போகலாம், மற்ற எந்த விஷயம் செட்டில் போகலாம், இது மேட்டில் போகலாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் இங்கே பிரிச்சுருவோம் பண்ணி. ஸ்டோரி போர்டு அப்படின்னு ஒரு ஜாப் இருக்குது, அது எப்படி உங்களுக்கு தெரிய வந்ததுன்னு? அது எப்படி தெரிய வந்துச்சுன்னா, நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் பேசிக்காகவே. ஸ்டடி ஃபுல்லாக ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ், எக்மோர் ஓவிய கல்லூரி. அதில் யூஜி பிஜி ரெண்டுமே முடிச்சிட்டேன். 2012 பாஸ்ட் அவுட் ஆனான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பண்ணிகிட்ருக்கிற டைம் பீரியட்லேயே வந்துட்டு மூவிலேருந்தோ ஆட்லேருந்தோ கூப்பிடுவாங்க. நம்மளை கூப்பிட்டுட்டு ஜஸ்ட்டு இந்த ஸ்டோரி போர்ட் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. இது பண்ணுறப்போ என்ன விஷயம்னா, அது எதுக்கு பண்ணுறோன்னே தெரியாது. விஷயமா அதை நம்ம எதுக்கு பண்ணுறோம் என்ன அப்படின்ற விஷயம் தெரியாது. ஆனால் ஸ்டோரி போர்டுனா பேசிக்கான ஒரு விஷயம் தெரியும். ஆனால் இதுக்கு இவ்வளோ யூஸ் இருக்கா அப்படின்ற விஷயம் கூட தெரியாமல் தான் நான் என் கரியர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த ஸ்டோரி போர்டு மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு காரணம் என்னென்னு? இன்ட்ரெஸ்ட் வர காரணம் என்னென்னா, இப்போ காலேஜில் வந்து காமனாக வந்துட்டு ஒரு பெயிண்டிங் பண்ணோம், இல்லை இன்கேஸ் ஏதாவது ஒரு பெரிய வால் பெயிண்டிங் பண்ணுறோம், இல்லை கேன்வாஸில் பண்ணுறோம், வாட்டர் கலர் பண்ணுறோம் அப்படின்னாவே இதுக்கான எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு கேன்வாஸ் வாங்குறதா இருந்தாவே ஒரு 2000 ரூபா, அப்பயே வந்து 2000 ரூபா போட்டு கேன்வாஸ் வாங்கணும், கலர்ஸ் எல்லாம் வாங்கணும். அப்படின்னா ஒரு பெயிண்டிங் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னாவே அதுக்கு வந்து நம்ம ஒரு 3000 செலவு பண்ணால் மட்டும்தான் நம்ம அதை டச் பண்ணி கற்றுக்கவே முடியும். நம்ம சரியாக பண்ணுறோமோ பண்ணலையோ அது செகண்டரி. ஆனால் அதை கற்றுக்கிறதுக்கே அவ்வளோ செலவாகும். இந்த டைமில் எனக்கு வந்து ரொம்ப ஃபினான்ஷியல் சப்போர்ட் பெருசாக இல்லை. இந்த மாதிரி டைமில் நான் வந்து டெய்லியுமே காலையில் வந்து ஒரு A4 ஷீட் பேப்பர் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு பென்சில் ட்ராயிங் வந்து அவுட்டோர் வரைய ஆரம்பித்தேன். ஜஸ்ட்டு வெஹிக்கல்ஸு, அந்த பெர்ஸ்பெக்டிவ், அப்புறம் ஹார்பர் போய் பண்ணுவோம், அந்த இதெல்லாம் ஷிப்பெல்லாம் எப்படி இருக்குது, அப்புறம் பீச்சு, அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் உள்ள பஸ் வந்து எந்த சைடில் இன் ஆகி அவுட் ஆகி போகுது, அந்த விஷயம் எல்லாமே ஸ்டடி பண்ண ஆரம்பித்தோம். இப்போ அது தெரிஞ்சு பண்ணணும் தெரியாமல் பண்ணணும்னு தெரில. அந்த டைமில் நம்ம எதாவது பண்ணணுன்றக்காக பண்ணிட்டு தான் நான் காலேஜே வருவேன். டெய்லி காலைல 6 o'clock எந்திரிச்சிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் 10 மணிக்கு காலேஜே வருவேன். இப்படி தான் என் லைஃப் சைக்கிள் ஆரம்பிச்சது. ஓகேண்ணா. இப்போ நீங்கள் வந்து ஸ்டோரி போர்டு பண்ண போகிறீங்க, பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படின்னும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பென்சில் அண்டு ஸ்கெட்சில் தான் முதல்ல ட்ரா பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அந்த டிஜிட்டலாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ சிரமமாக இருந்தது? ஏன்னா பழக்கமே உங்களுக்கு வந்து பென்சில் அண்டு ஸ்கெட்சு தான். கொஞ்சம் டிஜிட்டல் ஆகணுன்னே உங்களுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது? நான் ஃபஸ்ட்டு வந்து ஹிந்தி சில படங்கள்லாம் இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறப்பே ஹிந்தி படம் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ இல்லாமல் கூட நான் மேனுவலாக தான் பண்ணிகிட்ருப்பேன். அப்போயே சொல்லுவாங்க இது வந்து வேறு மாதிரி டிஜிட்டலாக மாற்றுங்கன்னு எனக்கு ஹிந்தியில் அப்போல்லாம் சொல்லுவாங்க. நமக்கு தெரியாது, நமக்கு என்ன வருதோ அதை வச்சு. இருந்தாலுமே இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். வந்து மேனுவலாக நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறப்ப தான் அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் எல்லா விஷயத்துலையும். பேப்பருக்கும் பென்சிலுக்கும் உள்ள கனெக்டிவிட்டி, நமக்கும் உள்ள கனெக்டிவிட்டி எல்லாமே அதில் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு ட்ராயிங் பண்ண அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்படி தான் ஆரம்பித்தோம். இப்போ அதில் என்ன பிரச்சனை ஸ்டோரி போர்டில் அப்படின்னா, ஈஸியாக சஃபில் பண்ண முடியாது ஃப்ரேமை. மேனுவல் பண்ணுறப்போ பண்ணலாம், அது தப்பு இல்லை. இப்போ ஈஸியாக கீழே உள்ள ஃப்ரேம் டக்குன்னு நம்ம மேலே ஃப்ளிப் பண்ணி போடணும், சஃபில் பண்ணி போடணும். அப்படின்னா இந்த டிஜிட்டலாக இருந்தால் மார்க் பண்ணி டக்குன்னு மேலே ஏற்றிடலாம், கீழே இறக்கிடலாம். இந்த மாதிரி விஷயமெல்லாம் இதில் ரொம்ப யூஸாக இருக்கும். அப்போது கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டுக்கும். ஆனால் ரெண்டுக்குமே பேசிக்காக நம்ம ட்ராயிங் ஸ்கில் இருக்கணும். ஓகேண்ணே. இப்போ வந்து டிஜிட்டல்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸே சரி, அவங்களும் வந்து ஸ்டோரி போர்டு அண்டு கான்செப்ட் ஆர்ட் வந்து மேனுவலாக தான் பண்ணுறாங்க. இல்லை, இப்போது மேனுவல் பண்ணுறது ரொம்ப ஹெல்த்தி. ஏன்னா அது பண்ணிட்டு தான் வரணும். இப்போ நம்ம டிஜிட்டல் வந்து அவங்களுக்கு வந்து திணிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அது ஸ்டார்டிங்லேயே டிஜிட்டல்லே போயிடுவாங்க. அதை ஃபீல் பண்ணாமல் விட்டுருவாங்க. இப்போ மேனுவல் இப்போ கான்செப்ட் ஆர்ட்னா என்னென்னா, நம்ம ஒரு கேன்வாஸில் பெயிண்டிங் பண்ணுறது தான். ஒரு அவுட்டோரை போய் நம்ம கேன்வாஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லைட் எல்லாம் ஃபீல் பண்ணி பண்ணுவோம். ஏன்னா அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே பண்ணணும், இல்லைனா லைட் மாறிடும்.
இப்போ அவுட்டோர் ஒரு நேச்சர் பண்ணுறோம் அப்படின்னா மார்னிங்கில் ஒரு லைட் இருக்குது அப்படின்னா அந்த காலையில் ஒரு 1 hour ஒரு ½ hour 1 hour பண்ணோன்னா அதை முடிக்கலைன்னா அது எத்தனை நாள் முடிக்கலனாலும் அந்த காலையில் டைம் அந்த ½ hourக்குள்ளே போய் தான் பண்ணணும். இல்லைனா லைட்டிங் மாறிடும். அந்த லைட்டிங்கோட ஸ்டடி வந்து அவ்வளோ இருக்கும். இப்போ அதோட நம்ம அதெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணுறப்ப தான் டிஜிட்டலில் பண்ணுறப்போ இங்கே லைட்டிங் வேணும்ன்ட்டு பக்காவாக அப்படியே உங்களுக்கு மேஷாக எடுத்து வச்சாலுமே நல்லா ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த ஃபீல்லாம் நம்ம அவுட்டோர் பண்ணுறப்ப தான் நமக்கு கிடைக்கும். ஓகேண்ணா. இப்போ இருக்கிற ஃபிலிம் மேக்கர் யங்ஸ்டர்ஸ் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க, பைலட் ஃபிலிம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இந்த ஸ்டோரி போர்டு வந்து எந்த அளவுக்கு கை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பிளான் பண்ணணும். ஏன்னா இப்போ சின்ன படங்கள் பட்ஜெட் மெயினாக பண்ணி போகிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா பிளான் இல்லாமல் போயிட்டு நம்மகிட்ட கேமரா இருக்குதுன்னு போயிடுறாங்க டக்குன்னு கேமரா எல்லாமே இருக்குது. ஆனால் அன்றைக்கான ஃபுட்டுக்கான செலவே பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிடும் சின்ன சின்ன படங்கள். அதெல்லாம் பிளான் பண்ணணும். ஏன்னா அவங்க என்ன ஐடியாவில் இருக்காங்கன்னா நம்மகிட்ட கேமரா இருக்குது, எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, ஆட்கள் இருக்கோம், நம்ம போய் அங்கே போய் எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போகிறாங்க. அது வந்து கூடாது. நம்ம என்ன எடுக்க போகிறோமோ அதை பக்காவாக போய் எடுக்கணும். அதை தாண்டி வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து பெரிய விஷயமே அங்கே நடந்தாலும் அதை எடுக்கக்கூடாது. அதை ஃபாலோ பண்ணணும். இப்போது எனக்கு இந்த ஷாட் தான் வேணும், ஒரு ஃபாரஸ்ட் ஷாட் எடுக்கிறோம், அப்போ வந்துட்டு பின்னாடி வந்து ஒரு பட்டாம்பூச்சி கூட பறந்துட்டுருக்கும். அது வந்து ஆக்சிடெண்டலாக பறந்தால் ஓகே. இப்போ அது பறக்குன்றக்காக அதுக்காக இன்செர்ட் போய் எடுப்பாங்க முக்கியமான சீன் போயிட்டுருக்கப்போ. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ அது தேவையே இல்லை சீனுக்கு. இந்த மாதிரி விஷயம் பண்ணுறதுனால அதிகமாகிடும், டைம் அதிகமாகிடும், அடுத்த நாள் ஷூட் போகும். இந்த மாதிரி விஷயமெல்லாம் அந்த புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறவங்க வந்து அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி பண்ணணும். ரொம்ப பியூட்டி ஷாட் வந்தாலுமே அது தேவையில்லை. நம்ம கதைக்கு என்ன தேவைன்னு பிளான் பண்ணிக்கணும் முன்னாடியே. இவ்வளோ ஷார்ட்ஸ் தான் வேணும், இதுதான் எடுக்க போகிறோம், இந்த ரேஞ்சு தான் எடுக்க போகிறோம், கிம்பல் ஷாட் போக போகிறோம், ஸ்டெடி கேமரா போக போகிறோம், இவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை பக்காவாக ஸ்டேஜிங் பண்ணிவிட்டு அதை மட்டும் எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் அது நம்ம படமாக இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம ஃபீல் பண்ணுறதெல்லாம் சில இதெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது வேறு எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இதில் யூஸ் பண்ணால் அது தப்பாக தான் இருக்கும். பட்ஜெட் ரீதியாக உங்களுக்கு வந்து ரொம்ப காப்பாற்றுறதுக்கு ரொம்ப ஆமாம் கண்டிப்பாக. இப்போ ஒரு நாள் அதிகமாச்சுனாவே உங்களுக்கு சும்மா ஷார்ட் ஃபிலிமே பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நாள் அதிகமாச்சுனாவே ரெண்டல், கேமரா ரெண்டல்லேருந்து ஃபுட்லேருந்து ஆள் வேலை செய்கிறவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக சும்மா வரலாம். மற்ற விஷயம்லாம் எப்படி வரும்? அதுவே ஒரு பெரிய செலவாக தான் இருக்கும்ல அவங்களுக்கு. ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட்டாக நான் ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை டிராயிங் வரையணும் ஒருத்தர் விரும்புகிறாருன்னா அவர் முதல் ஸ்டெப் என்னவாக இருக்கும்? பெர்ஸ்பெக்டிவ் கற்றுக்கணும். பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங்ஸ்னு அந்த பேசிக்ஸ் எல்லாம் கற்றுக்கணும். அப்புறம் அந்த ஐ லெவலுக்கு நமக்கு சினிமாவோட கோட்வேர்டு, அந்த கேமராவோட கோடு ஐ லெவல், கேமரா ஐ லெவல் இருக்குது, இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறாங்களே, அந்த 180 இந்த மாதிரி பேசிக்கான விஷயம் எல்லாமே கற்றுக்கணும். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் நம்ம அந்த டிராயிங் வந்து எப்படின்னா நம்ம இங்கே ஒரு இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னா இங்கே உட்காந்து வரைகிறது நம்ம வரைஞ்சிடலாம் எப்படி இருக்குன்னு. நான் இங்கே உட்காந்துட்டு அங்கேருந்து யோசிச்சு வரைஞ்சா நான் என்னவா இருக்குன்ற மாதிரியான ஸ்கில்லெல்லாம் நம்ம வளர்த்துக்கணும். ஏன்னா நம்ம இங்கே ஒரு இடத்துல உட்காந்து தான் ஷார்ட் டிவிஷன் பண்ணுவோம். ஃப்ரேம் இங்கே வைக்கிறோம் அங்கே வைக்கிறோம்னு சொல்லுவாங்க, அதை தான் நம்ம ஷார்ட் டிவிஷன் பண்ணுவோம். இப்போ அந்த ஸ்கில்லை நம்ம நல்லாவே வளர்த்துக்கணும்.